மக்களவைக்கு வணக்கம். தமிழக பாஜகவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மூத்த தலைவர்கள் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த தேர்தலில் பாஜகவுடைய செயல்பாடு, முக்கியமாக தமிழக பாஜகவுடைய செயல்பாடு எப்படியா இருந்திருக்கணும், எப்படியா இல்லை, அதில் சில விமர்சனங்கள் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. பொது வெளிகளில் தமிழிசை போன்ற அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்களுமே சில கருத்துக்கள் முன்வைக்கவே அதற்கான எதிர்கருத்துக்கள் ஆன்லைன் முழுவதும் பரவுது. இந்த விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை ஆரோக்கியமா கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சில விடைகள் கிடைக்கும். இல்ல அந்த கேள்விகள் எனக்கு தேவை கிடையாது, இந்த விமர்சனங்கள் அதுக்கு எதிர் விமர்சனம் வைப்பேன், விமர்சனம் வச்சா எதிர் விமர்சனம் வைப்பேன், எதிர் விமர்சனம் வச்சா அதுக்கு விமர்சனம் வைப்பேன். இப்படியா போறதுனால எந்த பயனும் இந்த கட்சிக்கு இருக்க போறது கிடையாது. எனவே ஏதாவது ஒரு ஆரோக்கியமான கேள்விகளை இங்க எழுப்ப முடியும், நியாயமான கேள்விகளை இங்க எழுப்ப முடியும்னா தயவுசெய்து அதற்கு காதுகள் கொடுக்கிறது நல்லது. அது பாஜக தமிழகத்தில் மேற்கொண்டு நல்ல விதமா வளர்றதுக்கு நிச்சயம் உதவும். இதுல மிக முக்கியமாக எழுப்பக்கூடிய சில கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, அதுல எனக்கு ரொம்ப முக்கியமா படுற கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த 3-4 வருஷமாவே இந்த ஆன்லைன் முழுவதுமாக என்ன கேள்வி பொதுவாக எழுப்பப்படுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி பாஜக என்னன்னே தெரியாதுப்பா, தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருந்த இடமே கிடையாதுப்பா, இப்பதான் வளர்ந்துருக்கு. இப்படியான விமர்சனத்தை வேற யாரோ வச்சா பரவாயில்ல, ஆனா தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய புதிதாக வந்த நிர்வாகிகளாகட்டும் இல்லாட்டி ஆதரவாளர் அர்த்தத்தில் முகம் தெரியாத நபர்களாக இருந்துக்கிட்டு அவங்க பேசுறதாகட்டும், இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா தமிழக பாஜக இப்பதான் வளர்ந்துருக்கு, அதுக்கு முன்னாடி என்னன்னே கிடையாதுப்பா. இந்த பேச்சு பேசுறது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்னர் தலைவர்கள் யாருக்குமே தெரியாது, தலைவர்கள் எந்த செயல்பாடும் இல்லை, இப்படியான பேச்சுகள் இருக்கு இல்லையா. இந்த பேச்சுகளுக்கு முதலாவது நான் பதில் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, 2012 மதுரையில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு மாநாடு நடத்துறதா முடிவு பண்ணாங்க. 2014 எலெக்ஷன் வரப்போறதுனால 2012 ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டுடைய பேர் தாமரை சங்கமம், மதுரையில் தாமரை சங்கமம், அந்த டைட்டில் அதான், தாமரை சங்கமம். அது சுமார் 87 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர் பரப்பளவான நிலத்தை எடுத்து அவ்வளோ பெரிய மாநாடை அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக மட்டும்தான் போட முடியும். ஆனால் 2012 அவ்வளோ பெரிய மாநாட்டை தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது அவங்க அவ்வளோ பெரிய மாநாடை போட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டில் எனக்கு தெரிஞ்சு சுமார் 1 லட்சம் பேருக்கு மேலே, ஏன்னா சுற்றி அவங்க வச்சிருந்த டாய்லெட்டோட எண்ணிக்கை இல்லையா, டாய்லெட் ஃபெசிலிட்டி மட்டும் 400 டாய்லெட் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 100 ஏக்கர் பரப்பளவு, 80லேருந்து 100 ஏக்கர் பரப்பளவில் அதில் பந்தல் மட்டும் அவ்வளோ பெருசு. அவ்வளோ பெரிய மாநாட்டை அதிமுக திமுக அது வரைக்கும் ஒரு 2 லட்சம் பேரை கூட்டுவான்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில். அதே காலகட்டத்தில் 2012 பாஜக ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிருச்சு. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ சோசியல் மீடியா பெரிய லெவலில் இல்லை, அதனால உங்களுக்கு அதுக்கான போட்டோலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதற்காக சோசியல் மீடியாவில் தேடினா கிடைக்காதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு புறக்கணிக்கலாமா? நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய மாநாட்டை 2012 நடத்த முடிஞ்சது. பாஜகவும் சரி, இந்து முன்னணி சரி, பிற கிளை அமைப்புகளும் சரி, இதுகளுக்கு முக்கியமாக இந்து சார்புடைய இயக்கங்களுக்கு ஒரு ஆதரவு வட்டம் இங்கு எப்போதுமே இருந்தது உண்டு. அது மிக முக்கியமாக அரசியல் சார்ந்து இயங்கும் போது அது பாஜகவுக்கு மிகவும் ஆதரவான வட்டம். இதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, இதே அளவுக்கான வைப்ரேஷன், இதே அளவுக்கான அதிர்வை உருவாக்கக்கூடிய எல்லா செயல்களுமே 2012 இருந்துச்சு. எனவே முன்பு செயல்பாட்டில் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரலாறு தெரியல, இல்லாட்டி அரசியலை நீங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். அந்த தப்பை தயவுசெய்து திருத்திக்கோங்க. ஏன்னா எல்லா காலமும் RSS ஆகட்டும் இல்லாட்டி பாஜகவாகட்டும் ஒவ்வொரு தலைவர் வச்சு வெவ்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளை தமிழிசை அவர்கள் இருக்கும்போது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு கிராஃப். அந்த கிராஃபில் பாஜக ஒரு முயற்சி எடுக்குது, அதில் RSS தன்னுடைய சித்தாந்த ரீதியாக சில முயற்சிகள் எடுக்குது. இதில் இதற்கு அப்புறமும் தலைவர்கள் வருவாங்க. அதற்காக இதற்கு முன்னாடி வேலையே பார்க்க நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நியாயமான பேச்சு கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கூட்டத்தை கூட்டணும் மட்டும் கிடையாது, அத்வானி வருவார் நினைக்கிறேன், அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், அப்புறம் நிதின் கட்கரி, இவங்க எல்லா பேருமே வருவாங்க. வந்து மே மாதத்துக்கு தள்ளி போவோம். அதாவது ஏப்ரல் நடக்க வேண்டிய அந்த மாநாடு பெரிய மழை வந்ததுனால, பெரிய மழை ஒரு பெரிய தடையாக இருந்துடும். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு தள்ளி வைப்பாங்க. அந்த நேரத்தில் எனக்கே நல்லா தெரியும், ஏன்னா மதுரையில் நடந்ததுனால எனக்கே அது நல்லா தெரியும். அந்த நேரத்தில் அந்த கேடர்ஸ், அதாவது பாஜகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்களாம் அடையாளம் தெரியாத நபர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு தெரியலாம், அவங்களாம் யாருன்னே கூட உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த நபர்கள், அன்னைக்கு உழைச்ச அந்த நபர்கள் இருக்காங்களே, அவங்களோட உழைப்பு ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது அவங்க கேட்ட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது சரி, ஏதாவது ஒரு நிர்வாகி, அதாவது 30 வருஷமா கூட ஒரு நிர்வாகி கொஞ்சம் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுறது உண்டு. தயவுசெய்து இனிமேல் பேசி பழகாதீங்க, அது நல்ல வார்த்தைகள் கிடையாது. இப்போ இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். பாஜக வளர்ந்துருக்கு, முன்பு வளரல அப்படின்றது. பாஜக நிச்சயம் வளருது.
அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பாஜக எதிர்பார்த்த வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா, அதாவது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இந்த பாஜக இவ்வளவு வளரும் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கான ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டது இல்லையா, அந்த பின்பம் அளவுக்கு நெருக்க கூட போகல, எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கு வங்கி கிடைக்கல. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த இடத்துலையும் நீங்க பொறுப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2014 2012 அப்புறம் 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படியே 10 வருஷத்துக்கு பின்னாடி போறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியான நிலைமை இருந்துச்சுன்னு புரிஞ்சாதான் நாம இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பாடமா எடுத்துக்கணும் புரிஞ்சுக்க முடியும். எனவே 2014 பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் என்டிஏ, இதே என்டிஏ கூட்டணி தேமுதிக 14 இடங்கள்ல, பாமக பிற கட்சிகளும் இணைஞ்சாங்க. அப்ப 2014 6+3 6 இடங்கள் பாஜக நேரடியாக போட்டியிடுது. அதோட கூட்டணி கட்சிகளும் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுனால 3 கட்சிகள் இணையுது. மொத்தம் 9 இடங்கள்ல பாஜகவுடைய தாமரை சின்னம் போட்டியிடுது 2014. 2024 பொறுத்த வரைக்கும் 19 இடங்கள்ல பாஜக போட்டியிடுது. கூடுதலாக 4 இடங்கள்ல தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க. எனக்கு 23 இடங்கள். இப்ப 2014ஐயும் 2024 மட்டுமே நீங்க ஒப்பிடுறீங்க, 2019 ஏன் நீங்க ஒப்பிடுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 ஏன்னா ஒப்பிட முடியாதுன்னா அதிமுக உள்ள வந்துருச்சு. இப்ப ரெண்டுக்கும் ஒரே சூழல், அதாவது பாஜக தனியா ஒரு கூட்டணி அமைச்சு, அதாவது பாஜக அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கணும் அதானே. அப்ப 2014 அதே மாதிரி அவங்க சந்திச்சாங்க, இப்பயும் அதே மாதிரி தான் சந்திச்சாங்க. அப்ப இந்த 2 தேர்தலில் தான் நம்ம ஒப்பிட்டு பேசுறது சரியா இருக்க முடியுன்ற அளவில் மட்டுமே அதை நம்ம எடுத்துக்குவோம். எல்லா இடங்களிலும் ஓட்டு வங்கி கூடியிருக்கு. இது எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. என்னன்னா, முதலாவது ஒரு இடத்துல 10 லட்சம் ஓட்டு விழுகுது. எப்ப 2014 இன்னைக்கு அந்த இடத்துல 10 லட்சம் ஓட்டு விழுகாது. அங்கே 14 லட்சம் ஓட்டு விழுகுதுன்னா 2014 விட 2024 ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப இயற்கையாக வாங்கக்கூடிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவேதான் இப்படியா பேசுறது இல்லை. பொதுவாகவே நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, அவரோட பெர்சன்டேஜ், அது எவ்வளவு வாக்கு வங்கி சதவீதத்தில் வாங்கியிருக்கு அப்படின்ற அளவில் பேசணும். ஏன்னா அந்த விதமாக பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் சுமார் 9 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 5% மேல ஓட்டு வாங்குறாங்க. இப்ப சுமார் 7% மேல ஓட்டு வாங்குறாங்க. 2% மேல. திரும்ப சொல்றேன், நேரடியாக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகளை தவிர மீதமுறை 4மே அவருடைய கூட்டணி கட்சிகள். எனவே அதோட ஓட்டை சரியா நீங்க கழிச்சுட்டு மீதமுறை 19 தொகுதிகளுக்கான ஓட்டை மட்டும் எடுத்து அது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பதிவார்களே அதோட நீங்க சரியா நீங்க சதவீதத்தின் அடிப்படையில் கொண்டு போக முடியும்னா 7% மேல ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்ப 6+3 2014 ஒட்டுமொத்தமா பாஜக தாமரை சின்னத்தில் வாங்கிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக 22,23,566. எவ்வளவு 22,23,500 வச்சுக்கோங்க. 22,23,500 எடுத்து நீங்க நம்பர்ஸ் ஃபுல்லா எழுதிக்கோங்க. அப்பதான் நீங்களே கணக்கு போட்டு வச்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த வாக்குகளையும் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சராசரியாக ஒரு தொகுதிக்கு எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்க போட்டிட்ட 9 தொகுதிகளை நீங்க சராசரி அளவு பார்த்தீங்கன்னா 2,47,062 ஓட்டு. எவ்வளவு 2,47,062 ஓட்டு. ஒரு தொகுதிகளையும் சராசரியாக பாஜக அந்த காலகட்டத்தில் வாங்கின ஓட்டு. இப்ப 2024 வரேன். 2024 பொறுத்த வரைக்கும் 19+4 சுமார் 23 தொகுதிகளை போட்டிடுறாங்க. அப்படி போட்டிட்டு தாமரை சின்னத்தில் வாங்கின ஓட்டு மட்டும் சுமார் 48 லட்சம் ஓட்டு. இந்த 48 லட்சம் ஓட்டு பார்க்கும்போது அங்க 22 லட்சம் ஓட்டு, இப்ப 48 லட்சம் ஓட்டு கூடிச்சுக்கலாம். அதான் சொன்னேன், நீங்க சராசரி கணக்கிடுங்க. அப்ப 23 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக பாஜக தன்னுடைய தாமரை சின்னத்தில் வாங்கிய ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா 2,22,000. அப்ப 2014 இதுக்கிட்ட வித்தியாசம். 2014 2,47,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக பாஜக வாங்கிருந்துச்சு. இப்ப 2,12,000 ஓட்டு தான். ஏறக்குறைய ஒவ்வொரு தொகுதியிலுமே சராசரி அடிப்படையில் பார்த்தா 30,000 ஓட்டு குறைவு. ஆனா ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள் இருக்கு இல்லையா, அது கூட வாங்கியிருந்தாலுமே கூட இங்க என்ன தெரியுது அப்படின்னா, அதிகப்படியான தொகுதிகளை போட்டிட்டாங்க. ஆனா சராசரியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதிகளும் வாக்கு 2014 விட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இது முதலாவது உண்மை. ஏன்னா தமிழகத்தில் பாஜக அதிக இடங்களில் போட்டியிடுது, அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளுது, 2ஆவது இடத்துக்கு தள்ளுது. இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம்னா, போட்டியிட்ட அளவுல உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பாஜக வாக்கு சதவீதத்தில் கூடியிருக்கா, வாக்கு வங்கி அரசியல்ல அது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான்னு நீங்க பார்க்கணும்னா சராசரி கணக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அதை போட்டு பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போ இதில் எழக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதை சரி கட்டுறதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப தேமுதிக தலைமை தாங்குச்சு, தேமுதிகவுடைய வாக்கு வங்கியை வாங்கி நம்ம நின்றோம், அதனால ஓரளவுக்கு வர முடிஞ்சுன்னு சொல்றாங்க. தயவு செய்து அந்த தேர்தலை நீங்க எடுத்து பாருங்க. தேமுதிகவுக்கு அப்ப வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிஞ்சிருச்சு. 14 இடங்களில் நின்ற தேமுதிக வெறும் 20 லட்சம் ஓட்டு கூட வாங்கல. அதான் சொல்றேன்,
9 இடங்கள்ல தாமரை சின்னம் வாங்கின ஓட்டு இருக்கு இல்லையா, அது 22 லட்சத்துக்கு மேல. ஆனா 14 இடங்கள்ல நின்ற தேமுதிக இருக்குல்ல முரசு சின்னம், அது வாங்கினது 20 லட்சம் ஓட்டு கூட கிடையாது. எனவே அந்த நேரத்தில் தேமுதிகன்ற ஒரு கட்சி பெரிய அளவில் தன்னுடைய வாக்கு வங்கி அரசியல் அதுல ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்ச நேரம் தான் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வந்துருந்துச்சு. எனவே என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையறதுனால பெரிய பலன் அவங்களுக்கு கிடைச்ச காலகட்டம் கிடையாது. ஏன்னா தேமுதிக வாட்டு வங்கியே இல்லை அன்னைக்கு. எனவே 2024க்கும் 2014க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் பாக்குறீங்களா, அதாவது அந்த அமைச்சர் வராரு, இங்க வந்து இந்த மாடம் நடத்துறாங்க, அங்க கூட்டம் நடத்துறாங்க. இதே மாதிரியாக எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் குறைச்சலே இல்லாம 2012லும் ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், தாமரை சங்கமம் நிகழ்ச்சியை நீங்க எடுத்து ஒழுங்கா படிச்சீங்கன்னா அதுல கலந்துகிட்ட அதுல பங்கேற்ற நிர்வாகிகிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல் வாழ்க்கையில மிக பெரிதாக பார்த்த முக்கியமான விஷயம் அது. இப்ப கோயம்புத்தூர் தொகுதியை மட்டும் எடுத்து விமர்சனம் எழுத ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அங்கே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே நேரடியாக போட்டியிடுறாரு. அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார், அமைச்சர் ஆவார். அதை தாண்டி ஏகப்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டது மட்டும் கிடையாது, இங்க பெரிய அளவில் பின்பங்கள் கட்டமைக்கப்பட்டது. அந்த பின்பங்களுக்கு மாறாக இங்க தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதனால வெளியிலேருந்து கருத்து வருதோ இல்லையோ, இங்க உள்ள கட்சிக்குள்ள கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. அந்த கேள்விகள் யாருமே எழுப்பக்கூடாதுன்னா எழுப்பாம யாரும் இருக்கவே மாட்டாங்க. அது எழுப்பலனா கூட வேறொரு வடிவில் எங்கேருந்து அது அந்த கேள்விகளை இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு வாரம் சென்றாது பத்திரிகையிலே எழுப்பும். எனவே அந்த கேள்விகளை எழாம தடுக்கவே முடியாது. அந்த கேள்விகளை நியாயமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுல அந்த காலத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் 2014 போட்டியிடும் போது அவர் ஏறக்குறைய 3,80,000 ஓட்டு, ஏற்கனவே 4 லட்சம் ஓட்டுக்கு நிகராக வாங்குறாரு. இப்ப பாஜக அங்கே 4,50,000 ஓட்டு வாங்கிருச்சுல அப்படின்ற விதமா பேசுறாங்க. நான் அதான் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் பதிவான வாக்குகள் ஒட்டுமொத்தம் என்ன, இன்னைக்கு பதிவான வாக்குகளோட ஒட்டுமொத்தம் என்ன, அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை கூடுதல் இல்லையா, அதுக்குள்ள நீங்க மயங்காம எதை நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிங்கன்னா ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள்ல பாஜக தாமரை சின்னத்தில் வாங்கிய ஓட்டு சதவீதம் என்ன, இதுதான் கரெக்ட். 100 ஓட்டு விழுந்துருக்குன்னா அதுல எத்தனை ஓட்டு பாஜக விழுந்துச்சு, இந்த மாதிரி பேசுறதுதான் கரெக்ட். எனவே அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு சுமார் 33.6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 100ல 33.6% ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கு, தாமரை சின்னத்துக்கு. ஆனா இன்னைக்கு 32.8% ஓட்டு தான் விழுந்திருக்கு. ஏறக்குறைய 0.6% ஓட்டு குறைவு, எப்ப விட 2014 விட. எனவே ஓட்டு எண்ணிக்கையை பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த சதவீதத்தை பார்க்கணும். இல்லை நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம்னா எதிர் விமர்சனம் என்ன வரும் அப்படின்னா, அன்னைக்கு சுமார் 48,000 ஓட்டு வித்தியாசம் தோத்தாங்க, இன்னைக்கு 1,18,000 ஓட்டு வித்தியாசத்தை தோத்தா என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வி வரும். எனவே விமர்சனம் வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு 48,000 ஓட்டுல தோத்தோம், இன்னைக்கு 1,20,000 ஓட்டுல தோக்குறோம்னு இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. எதிர அண்ணாமலைக்கு ஆதரவாக நான் பேசுறேன்ற பேர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாங்கின ஓட்டு அன்னையை விட இன்னைக்கு 40,000 ஓட்டு கூடன்றாங்க. இந்த ரெண்டு கணக்குமே தப்பு. எது சரி அப்படின்னா, ஒட்டுமொத்தம் பதிவான வாக்குகள்ல எவ்வளவு சதவீதம் வாங்கினாங்க அப்படி பார்க்கும்போது 2024 சுமார் 32.8, 2014 33.6. எனவே 2014 தான் இப்ப வாங்கின வாக்கு சதவீதத்தை விட கூட. இப்ப மூன்றாவது விஷயம் அது என்ன அப்படின்னா, தமிழிசை போன்றவர்களுடைய கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க. யாரு, பாஜக நிர்வாகிகள், இல்லாட்டி பாஜக ஆதரவு வட்டம்ன்ற பேர்ல முகத்தை மறைச்சிக்கிட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் எழுதுறாங்க. அவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. இதற்கு பதிலாக அவங்க மீது விமர்சனங்கள் எழுத ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பொதுவா தமிழிசை அவர்கள் மீது எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இதையெல்லாம் நீங்க கட்சிக்குள்ள பேசிக்க வேண்டியதானே, 4 சவத்துக்குள்ள ஏன் வெளியே வந்து சொல்றீங்க? இதே தான் ஒவ்வொரு முறையும் எனக்கு அறிவுரைன்ற பேர்ல நிறைய பேர் இமெயில் அனுப்புவாங்க. நீங்க விமர்சனம் பண்ண மராஸ் 4 சவத்துல உட்காந்து பேசி முடிங்க. 4 சவத்துக்குள்ள பேசி முடிக்க முடியாத அவன் வெளியே வந்து இருக்கான். கடந்த 3 வருஷமா எனக்கு இருக்கிற வேதனை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 10 மாவட்டம் எடுத்துக்கோங்க, அதுல களத்தை ரெடி பண்ணணும். களம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ரெடி ஆகலன்னு வச்சுக்கோங்க, தேர்தலை சந்திக்கும் போது களம் யார்கிட்ட இருக்கு, அந்த கட்டமைப்பு யார் இருக்கோ அவங்களோட சேர்ந்துக்கணும். ஒன்று நமக்கு கட்டமைப்பு இருக்கணும், இல்லை கட்டமைப்பு இருக்கோட சேர்ந்துக்கணும். இங்கே கட்டமைப்பே இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா வரும்? எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 30 கோடி ரூபா கூட கொடுத்து வேட்பாளராக நீங்கள் மக்கள் எல்லா பேத்துக்கும் இந்த 2 திராவிட கட்சி இருக்கு பாருங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்? உங்களோட கட்டமைப்பே கிடையாது. அந்த கட்டமைப்பே இல்லைன்னா காசு இல்லை, குவார்டர் கொடுத்தோட போகாது. அவன் மக்கள்கிட்ட போய் நேரடியாக உங்களால் தொடர்பே உருவாக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 லட்சம் ஓட்டை காணா அப்படின்னு வந்தீங்களா இல்லையா? இப்போ இயற்கை என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அரசியல் தாண்டி விட்டுருங்க, அப்போ பூத் சிலிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க 45 நாளைக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் நம்மளுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் யார் யார், அவங்க ஒவ்வொரு வார்டை எவ்வளோ மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது யார் சொல்லுவா? நீங்களே சொல்லுங்க. அப்போ அந்த கட்டமைப்பில் இருக்குதான் சொல்லுவான். அந்த வார்டில் இத்தனை பேர், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு எம்எல்ஏ தொகுதியா, அந்த தொகுதியில் 600 பேருக்கு 600 ஓட்டு இருக்கு இல்லையா,
அந்த 600 ஓட்டு, அந்த 600 ஓட்டை ஏறக்கூடிய 200 குடும்பம் வச்சுக்கவேன். அந்த 200 குடும்பத்துடைய ஓட்டை கொண்டு வரதுக்கு நீ தான் பொறுப்பாளி. இதே கட்டமைப்பு. அந்த 200 பேர்ல யார் யார் தன்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுவான் அப்படின்றது டிஎம்கேக்கும் தெரியும், ஏடிஎம்கேக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு கட்டமைப்பு இருக்கணும். அந்த 200 பேர்ல ஒரு 10 பேர் மிஸ் ஆகின்னு வச்சுக்கவேன், நீங்க அப்பயே புகார் கொடுத்து இந்த பாருங்க எங்களுடைய கட்சிக்காரங்களுடைய ஓட்டெல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுக்கலாம். அப்ப என்ன தெரியாத கட்டமைப்பு இருக்கா இல்லையா? அந்த 200 பேர்ல ஓட்டை கொண்டு போறதுக்கு நீ களத்தில் வேலை பார்க்கறதுக்கு அந்த பகுதியில் ஒரு நபர் நமக்கு தேவை. அந்த பூத் கட்டமைப்பு இருப்பாருங்க, அந்த கட்டமைப்பை உருவாக்குங்க சொல்லியிருந்தோம். அந்த கட்டமைப்பை உருவாக்கவே முடியல. அதை தான் நான் 3 வருஷமா சொல்றேன். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, மற்றதெல்லாம் விடுங்க. 10 தொகுதிகளை வந்து கவனம் செலுத்தா கூட போதும். நீங்க திமுகவை திட்டுறதோ அதிமுகவை திட்டுறதோ சண்டை, இதெல்லாம் சண்டை. ஆனா அரசியல வாக்கு வங்கி அரசியல்ல வாக்கு அந்த ஓட்டுகளை அதை வாங்குறதுக்கு நீங்க ஒரு மன்னார்குடியில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க ஸ்டாலினையோ உதயநிதியோ திட்டுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. 150 கோடி ஊழல் பண்ணிட்டாங்களா, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது எதுவுமே அவங்களுக்கு தேவையே கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டு பிரச்சனையா, அவன் ஏரியா பிரச்சனையா, அதுக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுத்த? நேத்து பிரச்சனைக்கு நீ வந்தையா, இதுதான் அவளை பார்க்குறான். பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா கூட பார்க்கல, பிரச்சனைக்கு வந்தீங்களான்னு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கவே அடையாளம் தெரியுது அவனுக்கு. அப்பா நேற்று அந்த பையன் தம்பி வந்தான், அந்த பையனுக்காக ஓட்டு போடணும், ஒரு 4 பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கே ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ல கவனம் செலுத்துகின்றோம். இந்த கட்டமைப்பு நீங்க சொல்றேன் இந்தியாவில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தான். நீங்க போய் எடுத்து தயவுசெய்து அந்த மத்திய பிரதேசோட கட்டமைப்பு மட்டும் பாருங்க, பிரமிச்சு போயிருவீங்க. அங்கே திக் விஜய் சிங்ல ஆரம்பிச்சு கமல்நாத் வரைக்கும், அதாவது காங்கிரஸ் உடைய தீவிரமான தலைவர்கள், பல வருஷம் அனுபவம் உள்ள தலைவர்கள், ராகுல் காந்திக்கே பாடம் எடுத்த தலைவர்களாக இருக்காங்க. யாரு? இந்த திக் விஜய் சிங். அந்த மாதிரி நபர்களோட களத்தை தான் 2004 தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. யாரு? சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள். நீங்க கடைசி எலெக்ஷன் வின் பண்றாரு இல்லையா, அதை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு 150 ஓட்டுக்கும் ஒருத்தரை நியமிச்சிருக்காரு. எப்படி? ஒவ்வொரு 150 ஓட்டையும் கொண்டு வரது உன் பொறுப்பு. அப்படி சொல்லி கட்டமைப்பு இவ்வளவு தீவிரமா அவரால் உருவாக்க முடியறதுனால தான் சிவராஜ் சிங் சவுகான் அதிர்ந்து பேசுற ஆள் கிடையாது. பெரிய லெவலில் சவால் விட்டு பேசக்கூடிய நபரும் கிடையாது. இன்னும் சொல்ற எதிர்கட்சியில் ஆரம்பிச்சு இஸ்லாமிய தலைவர் வரைக்கும் எல்லாருமே அணுகுமுறையில் அரவணைச்சு போகக்கூடிய தலைவர். ஆனா அவரால் தீவிரமான அரசியல்ல வெற்றி பெறதுக்கு ஒரே காரணம் கட்டமைப்பு. எனவே தான் கட்டமைப்பு முக்கியம் சொல்றோம். ஆனா இங்க மாற என்ன போகுது அப்படின்னா, தனிப்பட்ட நபருடைய பிராண்டை உருவாக்குவோம், அதுல கவனம் செலுத்துவோம். அதுல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே கிடையாது. எல்லா தலைவர்களும் அதில் கவனம் செலுத்த தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த கட்டமைப்பு இல்லாமல் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா தேர்தல் முடிவு என்னவா வரும்னா, கோயம்புத்தூர் சிறந்த எடுத்துக்காட்டு, கரூரில் டெபாசிட் காலி, அதுவும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், கேட்டுக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் இல்லையா, அந்த மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சவுகான் இருக்கா இல்லையா, அவர் என்ன விதமான கட்டமைப்பு உருவாக்குனார். அந்த கட்டமைப்பை இங்கே உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான புத்திசாலித்தனம் தேவை, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவை, அது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குணம் மாறும், ஒவ்வொரு தொகுதிக்கும் குணம் மாறும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய பிரச்சனைன்றது வேற. அந்த மண்ணுக்கான பிரச்சனை என்னன்னு பேசி அதை கொண்டு போய் சேர்த்து அந்த மண்ணில் மாற்று சக்தியாக பாஜக இருக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பெறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த பகுதிகளில் நிச்சயம் சொல்கிறேன், பாஜக இன்னைக்கு 7 இருக்குன்னா அடுத்த தேர்தலில் 17% கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைய தேவை.